சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு அவர். அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு, ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் யோகி பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டேக்ட்ரிலேருந்து தள்ளிட்டுருக்கான். நான் அப்போ சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருக்கேன், என்னப்பா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா டேக்ட்ரிலேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டுருக்காங்க. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்ருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் அண்ணா இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டரை மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை தான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனாக பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பாரு நண்பா, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார்கிட்ட, லொல்லு சாப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யாரும் சொன்னாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்பில். நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரின் கருணை மனு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒப்பனை எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ்
பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு, பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக, ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன், நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படியே சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தா. அப்படி இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான், பழனியப்பன் அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தாய் கிழவி படம் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ, ஒரு மீடியாவோ, மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி தொடர்ச்சியாக கிணத்தை காணுடைய ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு, அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு நாங்கள் ஒரு காமெடியாக அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியிடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி நண்பா. எனக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னோட இது ஒரு 6வது படமா 7வது படமான்னு தெரில. நிறைய அவரோட நான் பாடல் பணிபுரிஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. சாரி. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்மேட்டு வந்து ஜெகன் லைலாவில் வந்து மீடியா ஆர்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் கவிதா பாரி தான் சொன்னார், இந்த படத்தோட 1 ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜெகன்.
இந்த படத்தில் நானும் வந்து ஒரு பாடலாசிரியர், அதுவும் எனக்கு தெரியாமல் நீ வந்து ஒரு ப்ரொடியூசர்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என் கிளாஸ்மேட்டுக்கும் போது ரொம்ப ஹாப்பி. யோகி பாபு சார், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட் படமாக அமைஞ்சுது. இந்த படமும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன என்னோட வித் லவ் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேரில் அவரை பார்க்கல, ஃபோனில் தான் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். லிரிக்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சார், உங்களை நான் நேரில் மீட் பண்ணலனாலும் உங்களுடைய படத்தோட வெற்றி வந்து கண்டிப்பாக நேரில் நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி.